சீரியஸாக இருக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். நான் ஆணையிட்டால் சாட்டை சுத்துற அந்த மறக்க முடியாத அந்த ஒரு படத்தையும் வேற போட்டுட்டு நான் சாட்டையை சுட்டுனா என்ன ஆகுங்கிற மாதிரி காமிக்கிறீங்க. ஜனநாயகன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு சீரியஸான அரசியல்வாதிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. டிஎம்கேக்கு விஜய் கண்டா பயம், அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஏன் பயம் அப்படின்னு மாதவ அர்ஜுனா விஜயை நோக்கி போகிறதுல அந்த பயணத்தில் டிஎம்கேனுடைய கை இருக்குமாங்கிறது கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் சார் இருக்கு. டிஎம்கேயை நீங்கள் இன்னும் குறைவாக இட போட்டுறாதீங்க. இவர்கிட்ட டிஎம்கே பற்றி எல்லா விஷயங்களும் இருக்கு. பணமே வேண்டாம், உங்களுக்கு 35% வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். திருமாவளவனுக்கு எப்படி கனவு காமிச்சாரோ அதே மாதிரி இவருக்கு ஒரு ஃபிலிம் போட்டு காமிக்கிறாராங்கிற டவுட் எனக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. அது ஒரிஜினல் ஒரு தனி மனிதனாக போக போகிறாரா இல்லை விசி அல்லது ஒரு பெரும்படையோட? அவர்னா காமராஜா, எம்ஜிஆரா, ஜெயலலிதாவா? அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டமே போகிறதுக்கு. தமிழ்நாட்டில் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு புதிய நிகழ்ச்சி நடக்குது. கள நிலவரம் பயங்கரமாக சூடாகிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்ம ஆள் சேர்க்கை பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய அளவில் பண்ணாங்க. நாம் நினச்சோம் ஒரு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 7 கோடி பேர் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்தோம். பனையூர்லையோ இல்லைன்னா பட்டினப்பாக்கத்துலையோ இது நீலாங்கரையிலையோ உங்கள் பங்களாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் பேசினா பரவாயில்ல சார். நீங்கள் ஏன் சார் பறந்துட்டு போனீங்க? அடுத்து நான் வேங்க வயல் போகிறேன்னு சொல்லிட்டு ஏங்க மிரட்டுறீங்க? ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து எந்தெந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும், எந்த இடத்துல நீங்கள் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து மைக்க பிடுங்கி இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அதை சொல்லணும். அப்போ தான் எஃபெக்ட் வரும். ஸோ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு கண்டிஷன் இருக்குங்கும்போது மினிட் பை மினிட் டிஎம்கே இஸ் லூசிங் இட்ஸ் ஓட் பேங்க். அந்த ஓட்டு பேங்கெல்லாம் அறுவடை செய்ய போகிறது விஜய். டிஎன்ஓ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். அது ஒரிஜினா விசி கலந்து வெளியேறும்போதே எல்லாருமே கணிச்சது தான், நீங்கள் உள்பட இவர் தாவைகளை தான் கண்டிப்பாக போய் இணைவார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று போய் தலைவரியை சந்திச்சிட்டாரு. ஸோ தாவைகளை இணைஞ்சதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்க போகுது சார் அதை ஒரிஜினுக்கு, இல்லை அந்த கட்சிக்கு என்ன மாதிரி நடக்க போகுது? நீங்கள் உள்படன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம இது முதல்ல சொல்லியிருக்கோம், அங்கே தான் போகிறார் அவர் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் அவருடைய பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது நீங்கள் பாருங்கள். விஜய் பேச பேச அவரை திரும்பி நின்று அப்ரிஷியேட் பண்ணி கைத்தட்டிக்கிட்டு இருந்தார் இல்லையா? அன்றைக்கே நம்ம சொன்னோம் சரி இவருடைய டைரக்ஷன் அங்கே போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா திருமாவளவனுக்கு மேலே டிஎம்கே பயங்கர ப்ரெஷர் போட்டு அந்த ஆளை வாயை அடைக்கணும்னு சொல்லி இவர் என்னமோ பண்ணி அவர் 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா அவர் கரெக்டாக அந்த பக்கம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக ஒரு விஷயம் கரெக்டு ஹரிஹரன், தமிழ்நாட்டில் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு புதிய நிகழ்ச்சி நடக்குது. கள நிலவரம் பயங்கரமாக சூடாகிக்கிட்டே இருக்குது. நேற்றுக்கு நடந்ததும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் அவர் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போகிறாரா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போகிறாரா, அல்லது கட்சியிலேயே இணைந்து செயல்பட போகிறாராங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. எப்படின்னா பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் மேலிடம் கூப்பிட்டது எப்போ 2024 முன்னால், 2022 23 கூப்பிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. பாஜகவுக்கு எப்படி நரேந்திர மோடி மேலே தூக்கி விட்டாரோ அதே மாதிரி டிஎம்கே தூக்கி விட்டாரோ அதே மாதிரி எங்களையும் தூக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலிடம் கேட்டது. அப்போது இவர் ஒத்துக்கிட்டார். டெல்லியில் போய்ட்டு 1 மாதம் இருந்து எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறது, நீங்கள் காங்கிரஸில் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. போய் இவர் சொன்னார் வேண்டாம்ப்பா, நம்மளுக்கு காங்கிரஸ் ஜாயின்லாம் பண்ண வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? ஏன் காங்கிரஸ் கட்சி அவரை ஜாயின் பண்ண சொல்லிச்சு தெரியுமா? இவருடைய பிளானை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போனால் கட்சி தலைவர்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட மாட்டாங்க. நீங்கள் ஒரு நியூட்ரல் பர்சன் உட்காந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். விஜய் கட்சியிலையோ இல்லைன்னா டிஎம்கேலையோ இருக்க போகிறதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ப்ராபப்ளி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இதை மூவ் பண்ண போகிறார், அதாவது கட்சியில் சேர சொல்லுவாரா அல்லது நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக எக்ஸ்டர்னலாக இருந்து வேலை பண்ணி கொடுங்க. இப்போ ஒருத்தர் இருக்கார் ஜான ஆரோக்கியசாமி மாதிரி பண்ணுங்க சொல்ல போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த மீன் டைம் ஜான ஆரோக்கியசாமியோடைய அந்த ஆடியோ வெளியில் வந்தது. சாதாரணமாக அந்த மாதிரி இதெல்லாம் வெளியில் வரக்கூடாது, ஆனால் வெளியில் வந்தது ஒரு துர்பாகியம்தான். ஜான ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு துர்பாகியமான சமாச்சாரம் தான். ஆனால் கரெக்டாக பாருங்கள், இவர் வீடியோ வெளியில் வருது, இவர் உள்ளே வரார். ஜான ஆரோக்கியசாமிக்கு ஒரு பதட்டம் வந்துடுச்சோ?
அது ஒரிஜினலாக கட்சி வீட்டிலேருந்து வெளியே வர்றாரு, அடுத்து இங்கே தான் வரன்ற டாக் வரும்போது இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது. இப்போ உள்ளே வந்துட்டாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி அங்கே வேலை இல்லை அப்படின்றதால இங்கே இந்த கட்சியில் ஏதாவது ஒரு பிளவுபடுத்தணும் அப்படின்னால அந்த ஆடியோ லீக் ஆகுது. கரெக்ட், தட் இஸ் அ லாஜிக்கல் திங்கிங். கரெக்டாக லாஜிக்காக பேசுகிறீங்க நீங்கள். பட்டு ஜான் ஆரோக்கியசாமிக்கே கூட ஒரு ஒரு ரீதிங்கிங் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பாருங்கள் சார், 2ஆம் தேதி February 2ஆம் தேதி ஒரு வருஷம் ஆகப்போகுது. அதாவது 2வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்க போகிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கட்சியில் எந்த விதமான ஆள் சேர்க்கையோ அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நடக்கலை. அதாவது நம்ம ஆள் சேர்க்கை பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய அளவில் பண்ணாங்க. நாம் நினச்சோம் ஒரு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 7 கோடி பேர் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை. மற்ற கட்சிகள்லேருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிட்டு இருந்தார். அதுவும் வரலை. அப்படிங்கும்போது ஜான் ஆரோக்கியசாமியினுடைய செயல்பாடு எப்படிங்கிறது ஒரு கொஸ்டினை மாறிடுறது. பட் ஜான் ஆரோக்கியசாமியை மட்டுமே நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஐ வில் ப்ளேம் விஜய் ஈக்குவலி. ஐ வில் ப்ளேம் ஹிஸ் அசிஸ்டண்ட்டு. யார்? ஆனந்த், புஸ்ஸி ஆனந்த் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நபரை நாங்கள் ப்ளேம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல 2 பவர் சென்டர் மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது ஆனந்துக்கும் விஜய்க்கும் கிளாஷுங்கிற மாதிரி நான் பார்க்கல. பட் இவர் வந்து ஒரு பவர் சென்டராக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் முதல்லே சொல்லிட்டார், இந்த மாதிரி நாங்கள் யாருக்கு தொகுதி அலாட்மெண்ட்லாம் எப்படி கொடுப்போம் அப்படின்னா நாங்கள் ரசிகர் மன்ற தலைவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள்லேருந்து எப்படி சார் உள்ளே போவாங்க? ஸோ இந்த மாதிரி பயங்கரமான குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் ஆதவ் அர்ஜுனா அங்கே கரெக்டாக மூவ் ஆகிறாரு. இதை நம்ம முதல்லையே ப்ரெடிக்ட் பண்ணி தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது வந்து எந்த ரகசியமும் கிடையாது, அவர் அங்கே தான் போகிறார் அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் அதிமுக பக்கம் போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் அப்போ கூட எனக்கு தெரியும் இவர் வந்து அங்கே தான் போகிறாரு அப்படிங்கிறது. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னால் ஆதவ் அர்ஜுனா விஜயை நோக்கி போகிறதுல அந்த பயணத்தில் டிஎம்கேனுடைய கை இருக்குமாங்கிறது கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் சார் இருக்குது. பாருங்கள், டிஎம்கேயை நீங்கள் இன்னும் இதுவாக எடை போட்டுறாதீங்கம்மா, குறைவாக எடை போட்டுறாதீங்க. இவர்கிட்ட டிஎம்கே பற்றி எல்லா விஷயங்களும் இருக்குது. அவரே ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. தந்தி டிவியில் பேசும்போது நிறையா சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவன் பேச ஆரம்பிக்கிறார், கொஞ்சம் அவனுடைய அதிருப்தி காமிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அதாவது நம்மளுக்கு வேண்டிய நாம் ஒரு மிகப்பெரிய பட்டியலின தலைவர், நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு இவங்க மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆதவ் அர்ஜுனா இங்கே வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆல்மோஸ்ட் கட்சி உடஞ்ச மாதிரி தான். இன்றைக்கி லெவலில் இந்த கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணார், முதல்ல ஆஹா சார் நீங்கள் தான் சார் துணை முதல்வர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த துணை முதல்வர் கனவு இல்லாதவங்களுக்கெல்லாம் அவர் வந்து கனவை கிரியேட் பண்ணி விட்டுட்டார், உண்டாக்கி விட்டுட்டார். அதுக்கப்புறமா என்னாச்சு, இவர் ரொம்ப பேச பேச அந்த எஸ்பெஷலி அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் பேசி முடிச்சதுக்கப்புறமா டிஎம்கேக்கு பயங்கரமான ஒரு இரிட்டேஷன் வருது. அதுக்கப்புறமா கட்சியில் ஒரு மாதிரியான, அதாவது கட்சிக்காரர்களே, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே இருக்கிற தொண்டர்களே வந்து தலைமையை கேட்கிற அளவுக்கு ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வன்னி அரசு போகிறதுக்கு அவர் வேறு சைடில் வயலின் போட்டார். 25 சீட்டு வேணும்னு கேட்டாரா இல்லையா? இந்த மாதிரி பல குழப்பங்கள் ஆகி அந்த கட்சி ஓரளவுக்கு ஆட்டம் கண்டு போயிருக்கு. இன்றைக்கி மொத்தமாக நம்பகத்தன்மையை இழந்த ஒரு தலைவராக இருக்கிறார் திருமாவளவன். அதுக்கப்புறமா இப்போ அங்கே போகிறாரு. பனையூர்லேயோ இல்லைன்னா பட்டினப்பாக்கத்துலேயோ இது நீலாங்கரையிலையோ உங்கள் பங்களாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் பேசினா பரவாயில்ல சார். நீங்கள் ஏன் சார் பரந்தூர் போனீங்க? அடுத்து நான் வேங்க வயல் போகிறேன்னு சொல்லிட்டு ஏங்க மிரட்டுறீங்க? உடனே அவர் உள்ளே போகிறாரு. இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் இதுக்கு டிஎம்கே பின்னால் இல்லைன்னு நினச்சிக்கிறோம். இவராகவே மனமு வந்து சேவை செய்வதற்காக போயிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த 40 நிமிஷத்தில் என்ன பேசியிருப்பாங்க? டெஃபினெட்லி ஜான் ஆரோக்கியசாமியோட திட்டம் எப்படி இருந்துச்சு, கட்சிக்குள்ளே என்ன நீங்கள் பண்ண வேண்டியிருக்குங்கிறது. ஏன்னா இவர் வந்து ஐபேக்கில் அவர் கீழே ஒர்க் பண்ணுறவர் தான். நமக்கு நாமே திட்டம், நமக்கு நாமே அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கிறார் அவர். அதனால் அவருக்கு நல்ல இதெல்லாம் ஐடியாலாம் இருக்குது, சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு மனுஷன் எனக்கு பணமே வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு பணமே வேண்டாம், உங்களுக்கு 35% வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். திருமாவளவனுக்கு எப்படி கனவு காமிச்சாரோ அதே மாதிரி இவருக்கு ஒரு ஃபிலிம் போட்டு காமிக்கிறாராங்கிற டவுட் எனக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. இதை நம்பி ஒரு விஜய் இறங்குறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து தகவலே என்னென்னா அவர் கட்சியில் தான் சேர போகிறா, இன்னும் ஒரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக ஒரு இணைப்பு செய்தியை வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர் போகும்போது ஆதவ் அர்ஜுன் ஒரு தனி மனிதனாக போக போகிறாரா, இல்லை விசி அல்லது ஒரு பெரும்படையோட, இல்லை ஒரு சில எம்எல்ஏக்களோட போக போகிறாரா? சார் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். நீங்கள் என்ன அவர் என்ன காமராஜா, இல்லை ஒரு கருணாநிதியா, ஒரு அண்ணாதுரையா,
எம்ஜிஆரா, ஜெயலலிதாவா? அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டமே போகிறதுக்கு. விசிகலாக அவருக்கும் ஒரு ஃபேஸ் இருந்தது சார், அது வந்து மக்களை கொண்டு போக முடியாது அவர். சார் அவர்கிட்ட பணம் இருந்துச்சு, திருச்சி மாநாடுக்கு செலவு பண்ணார், கள்ளக்குறிச்சியில் மது எதிர்ப்பு மாநாடுக்கு செலவு பண்ணார், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்கள் என்னமோ பெரிய அவருக்கு பின்னால் ஏதோ இது இருக்கிற மாதிரியும் ஒரு பெரிய என்ன இதுவா மகாத்மா காந்தியா அவர்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவருடைய பேக்ரவுண்ட் என்னங்க? அவர் என்ன பெரிய அரசியல் தலைவர், அவருக்கு என்ன பெரிய இது தெரியும்? இல்லை ஃப்ரண்ட் ஆஃபில் தாவேக்களை இணைஞ்சு அவர் செயல்பட்டுறா என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா? சார் பிரச்சனை எக்கச்சக்கமாக வரும் சார். கட்சி விட்டு போயிடுவாரா? தாவேக்கால ஏற்கனவே புஷி ஆனந்த் மேலே பயங்கரமான கடுப்பு இருக்குது. அவர் வேறு ஏதோ தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த ரசிகர் மன்ற கூட்டம், அதுக்கப்புறமா மக்கள் இயக்கம் மாறி, அதுக்கப்புறமா இப்போது வந்து அவங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு ரொம்ப இதெல்லாம் ஆகிட்டுருக்கு. யாரோ மற்ற கட்சிகள்லேருந்து வந்து சேர்ந்தவங்கள்லாம் அவங்கள பற்றி அந்தந்த கட்சிகளுக்கே, அந்த கட்சி தலைமைகளுக்கே வந்து போட்டு கொடுக்குற மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ இவரை நியமிச்சிருக்கிற நிர்வாகிகள் அவங்க உண்மையிலேயே களத்தில் எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு டெஸ்ட் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் கட்சி, ஆனால் ரொம்ப சேலஞ்சிங் ஜாப். ஆதவ் அர்ஜுனாக்கு இந்த ஜாப் கிடச்சிச்சு சொன்னால் ரொம்ப சேலஞ்சிங் ஜாப். பட் ஏன் ஜான் ஆரோக்கியசாமியில் பண்ண முடியல? ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஒரு 1.5 வருஷமாகவே வேலை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. எப்படி நீங்கள் வந்து உங்களை பிராண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அந்த அக்டோபர் 27 மாநாடில் கூட அந்த இது ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து எந்தெந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும், எந்த இடத்துல நீங்கள் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து மைக்கை பிடுங்கி இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அதை சொல்லணும். அப்போ தான் எஃபெக்ட் வரும். இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்னா. ஆதவ் அர்ஜுன் தாவேக்காவுக்கு போகிற ஒரு விஷயம் வந்து விசிகாலேருந்து உடஞ்சிட்டு அப்படி போகிறதா நம்ம பார்க்கலாமா? இல்லை ஒரு புதிய கூட்டணியை விசிகா தாவேக்கா இன்னும் ஒரு சில கட்சியெலாம் சேர்த்து ஒரு புதிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் உள்ளே போகிறாருன்னு நம்ம பார்க்கலாமா? விசிகா தாவேக்கா கூட்டணி வராது. ஆதவ் அர்ஜுன் அங்கே இருக்கிற வரைக்கும் இவங்க போக மாட்டாங்க. ஒன்று, ஆதவ் அர்ஜுனுக்கு என்ன அவசியம் இருக்குது? நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, தொல் மாவட்டம் இருக்கார் இல்லையா, அவரே நினச்சா போகலாமே. ஆனால் அவங்க போக மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால், விஜய் கட்சி புதுசு, இது எஸ்டாப்ளிஷ்டு டிஎம்கே ஆல்ரெடி 7-8 வருஷமாக இருக்கிறாங்க. நல்லா 4 இடத்துல தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா 4 இடத்துல நல்லபடியாக வயிறு முட்டை சாப்பாடு போட்டுடுறாங்க. ஓகே, கறி குழம்போட சாப்பாடு போட்டுடுறாங்க. 2 பாராளுமன்ற தொகுதியில் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடச்சிருது. இந்த அட்வான்டேஜ் டிஎம்கே விட்டேன்னா அவங்களுக்கு வேறு எதுலேயும் கிடைக்காதுங்கிறது அவருக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னால் இருந்த வீடியோவில் கூட நான் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட, அவ்வளவு அவருக்கு பயங்கரமான ஒரு லீடருக்கு, ஒரு பெரிய மக்கள் தலைவராக உருவாகி இருக்கிறார் அப்படின்னா, இந்த 16-19 வருஷத்தில் அவர் என்ன சாதிச்சிருக்காருங்கிறீங்க? டிஎம்கேக்கு ஒரு அடிமை கட்சியாக தான் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர், அதாவது இவர் ஒரு மிகப்பெரிய தலித் தலைவர் அப்படின்ட்டு விஜய் பார்க்குறதுக்கு அவசியமே கிடையாது சார். அதே மாதிரி இவருக்கு வேணும்னு சொன்னால் இவரே பிச்சுக்கிட்டு போகலாம். இதுக்காக ஒரு ஆதவ அர்ஜுனா மூலமாக தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆதவ அர்ஜுனாவுக்கு வேறு கால்குலேஷன்ஸ் இருக்குது. விஜிக்காவை விட்டுருங்க, நீங்கள் விஜிக்கா டிஎம்கே அது அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு வேறு கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஏடிஎம்கே கூட போகிற மாதிரியான ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் அங்கே வரேன், பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். விஜய் எதுக்கு சார் கட்சி ஆரம்பித்தார்? மாற்றுக் கட்சி அப்படின்னாரு. அதாவது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மதவாத அரசியல் செய்கிறது அப்படின்னாரு. தவறான பேச்சு அது. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு விதத்துலையாவது மதவாத அரசியல் செய்திருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் இப்போ வக்கு போர்டு சொன்னால் நீங்கள் மதவாத அரசியல் அப்படிம்பீங்க. உங்களுக்கு புரிதல் இல்லை. சிஏஏ வந்துச்சு, குடியுரிமை சட்ட திருத்தம் வந்துச்சு, அதையும் மதவாத அரசியல் சொல்லுவீங்க. அது எந்த விதமான மத அரசியலும் கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினருக்கு எந்த விதத்துலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக அது போயிட்டுருக்கு. 3000 பேருக்கு ஆல்ரெடி குடியுரிமை கொடுத்தாச்சு. ஓகே, பாரதிய ஜனதா கட்சி மதவாத அரசியல் செய்கிறது அப்படின்னாரு. அதுக்கப்புறமா கூடவே இவர் என்ன பண்ணார்? நீட் வேண்டும் அப்படின்னாரு. எப்போவோ ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு போகும்போது கொஞ்சம் முன்னால், அதுக்கு ஒரு வாரம் முன்னால் வந்து வெளியில் வந்து நீட் வேண்டும், நீட்டு தேர்வு ரிமூவ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இவர் வந்து டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு ஆகிப்போச்சு. ராமசாமி நாயக்கரை பற்றி இவ்வளவு
படு கேவலமான சில உண்மைகளெல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, நம்மளுக்கெல்லாம் தெரியாத உண்மை, உங்களுக்கெல்லாம் தெரியாத உண்மை, எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தான். நான் திருச்சிக்காரன், ஓகே. இவ்வளோ உண்மைகள் வெளியில் வரும்போது அவர் ஏன் சார் பேசாமல் இருக்காரு? விஜய் வந்து டிஎம்கேனுடைய பி டீம் மாதிரி தான் இருக்கார். அவர் திராவிடத்திற்கு மாற்று அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செக்மெண்ட், அதாவது திராவிட கட்சிகள் ரெண்டுமே சேர்ந்து ஒரு 50% சார், பாக்கி 50% இருக்குது. அந்த 50%ல் பாஜக ஆல்ரெடி 12% வாங்கி தொலைச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பாக்கியெல்லாம் சேர்ந்து ஒரு 8%, 20%, 70% போச்சு. பாக்கி 30% தான் அவர் வந்து அட்டாக் பண்ண முடியும். ஆனால் அவர் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது, அந்த 30% நம்பி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா கடைசி படம்னு போட்டிருக்கீங்க, சீரியஸாக இருக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். நான் ஆணையிட்டால் அந்த எம்ஜிஆர் அந்த ஷாட்டை சுற்றுற அந்த மறக்க முடியாத அந்த ஒரு படத்தையும் வேற போட்டுட்டு நான் ஷாட்டை சுற்றுனா என்ன ஆகுங்கிற மாதிரி காமிக்கிறீங்க. எப்பேற்பட்ட ஒரு இமேஜ் அது பாருங்கள். நீங்கள் எம்ஜிஆருடைய இமேஜை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. கடைசி படம் என்ன படம் பேர்? ஜனநாயகன். என்ன ஃபேண்டாஸ்டிக் பேர். இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள், ஒரு சீரியஸான அரசியல்வாதிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் அந்த 30%க்கு போவீங்களா சார்? நீங்கள் யாருக்கு போவீங்க தெரியுமா? ஏடிஎம்கே வாக்குகள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைங்கிற ஒரு தலைவர், ஆனால் அவரை எல்லாருமே என்ன மாதிரி கேடுகள் கூட அவரை வந்து பெரிய தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு திராவிட கட்சி தேயத்தான் வேணும், காலத்தின் கட்டாயம். இன்றைக்கி ஏடிஎம்கே தேய்கிற கட்சி, அந்த கட்சியிலிருந்து நிறையா வாக்குகள் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்குறாரு. டிஎம்கேனுடைய இது 20%, 25%, மற்ற 1-2 சில்லற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 5-6% இருந்தாலும் கூட பாக்கி 70% இருக்குது பாருங்கள். அதில் 10-15% பாஜக விட்டுடுங்க, திருப்பி 50% இருக்குது. அந்த 50%ல் தான் இவர் வந்து எதிர்பார்க்குறாரு ஏடிஎம்கேவே தேயணும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சார், விஜய் எதுக்கு சார் ஏடிஎம்கே கூட போகணும்? ஏடிஎம்கே கூட போனால் யார் முதல்வர்? பழனிசாமி. ஒன்றை முதல்வர் ஆக்கிறதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? கேட்பேனா மாட்டேனா? ஓபன்னீர்செல்வம் அதனால தானே இங்கே ஓபிஎஸ் வேலையே பண்ணல. சொல்லுங்கள், பர்ஸை ஓப்பன் பண்ணி பணம் கொடுக்கல சார். அந்த ஆண்டிப்பட்டி, அந்த தொகுதியில் தேனி, ஆண்டிப்பட்டி, பெரியவளம், அந்த தொகுதிகளில் 4 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் தான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சார் சார் அவர். சவுத்து ஃபுல்லாக போச்சு சார் அவங்களுக்கு. டிஎம்கேக்கு விஜய் கண்டா பயம். அதுதான் எனக்கு புரியவே இல்லை, ஏன் பயம் அப்படின்ட்டு. டிஎம்கே பெர் டே ஒவ்வொரு நாளும் முதல்ல ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு மோசடி பண்ணுறது, ஊழல் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது கெட்டதாக பேசுகிறது, இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறது, சிறுபான்மை அரசியல் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாதம். அப்போ மாதம் ஆன்டி இன்கம்பன்சி இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, டெய்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. டெய்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேப்பரை திறந்தீங்கன்னு சொன்னால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இவ்வளோ தான் வருது. சீரழியும் கலாச்சாரம். பெரம்பூரில் அந்த திருவிகா நகர் பள்ளியில் நடந்த ஒரு சமாச்சாரம், எவ்வளோ கேவலமான சமாச்சாரம் பாருங்கள். போதைப் பொருள் கலாச்சாரம் அதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்புறம் அவங்க வந்து டிஎம்கே காரங்க கிடையாது, எங்கள் அபிமானி தான். ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சாப்பா இதெல்லாம், அதுவும் அசம்பிளியில் போய் பேசுகிறாரு. அதெல்லாம் அபிமானின்னா என்ன? நீங்கள் எந்த குற்றங்கள் வேணால் பண்ணிவிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாமா? ஈசிஆரில் என்ன அட்டகாசம் பாருங்கள். நீங்கள் 5 பேர் 8 பேர் அந்த இதில் மொத்தம், அதாவது தார் ஜீப்லேயும் அந்த இதுலேயும் 8 பேர், 5 பெண்கள் ஒரு காரில் சேஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க, குறுக்கில் நிறுத்துறாங்க. என்ன தைரியம்? யார் கொடுத்தது? அந்த கட்சி கொடி கொடுத்தது. அந்த கட்சி கொடி எந்த கட்சி கொடி? அந்த கார் யாருடையது? இன்றைக்கி 5 தனிப்படை என்னத்துக்கு அவசியம்? அந்த கார் நம்பர் தெரிஞ்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஏன் அப்படிங்கிறத ஒரு 2 அடி செவட்டில் 2 கொடுத்தான்னா அவன் கக்கிடுவான் யார் அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பெண்கள் வாழும் அப்பார்ட்மெண்ட்னுடைய பேரை சொல்கிறாங்க. என்னையா அவசியம்? ஊடகங்களுக்கு ஒரு தர்மம் வேண்டாம் ஐயா? எப்படி நீங்கள் எஃப்ஐஆரில் வந்து இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதோ, பாலியல் குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நீங்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டு பேர், அந்த ரோடு பேர், எத்தனாவது பில்டிங்கு, எத்தனாவது மாடியில், எந்த நம்பரு, இதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க அவங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு கண்டிஷன் இருக்குங்கும்போது மினிட் பை மினிட் டிஎம்கே இஸ் லூசிங் இட்ஸ் ஓட் பேங்க். அந்த ஓட்டு பேங்கெல்லாம் அறுவடை செய்ய போகிறது அண்ணாமலை, நாட் விஜய். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார்.
தேங்க்யூ.